அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. وقال نبينا محمد صلى الله عليه وسلم المرء مع من أحب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما وارزقني فهما. رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் மிகவல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக வந்துதித்த எமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம தோழர்கள் அன்னவர்களை நாளை மறுமை நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. சங்கை மிகுந்த புனிதமான ஒரு மாதத்தில் நாம் வீற்றிருக்கின்றோம். இவ்வுலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக வந்துதித்த எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வையகத்திற்கு அவதரித்த ரபியுனில் அவ்வல் மாதத்திலே நாம் தற்போது வீற்றிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பல அகமியங்களை கொண்டு சிறப்புப்படுத்தியுள்ளான், மாண்புபடுத்தியுள்ளான். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகளில் ஒரு படைப்பாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எந்தொரு நபிமார்கள் எந்தொரு ரசூல்மார்களுக்கு கொடுக்காத பல சிறப்புகள் மாண்புகளை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றான் என்றால் அது மிகையல்ல. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து நபிமார்கள் அனைத்து ரசூல்மார்களுக்கும் செய்யதாக இருப்பதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அகமியம் எந்தளவு என்பதை எமக்கு எடுத்து எம்புகின்றது. ஏனென்றால் உலகில் தோன்றிய எல்லா நபிமார்கள் எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவராக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தேர்ந்தெடுத்தது எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே. அது மாத்திரமல்ல, எல்லா நபிமார்கள் அனுப்பப்பட்ட பிரதேசம் நபிமார்களுடைய தேசம் என்று வர்ணிக்கப்பட்ட ஷாமுடைய தேசம் அர்வுல் அன்பியா அவ்வாறு இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா நபியாக ரசூலாக அனுப்புவதற்கு தேர்ந்தெடுத்தது சய்யிதுல் குரா அல்லது உம்முல் குரா என்று அழைக்கப்படக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் தாய் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கமா நகரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் சொல்லுவார்கள். ஏனென்றால் இந்த உலகத்திற்கே தலைவராக வந்தவர் இந்த உலகத்தினுடைய கிராமங்கள் நகரத்திற்கு தலைவராக உம்மாவாக இருக்கக்கூடிய மக்காவை தேர்ந்தெடுத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பியதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு அகமியத்தில் ஒன்றாகும். இதுபோன்று நாம் அல் குர்ஆனுடைய நெடுகில் பார்க்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விடயத்தில் எவ்வாறான விடயங்களை எமக்கு அல் குர்ஆனில் எடுத்து எம்பியுள்ளான், அல் குர்ஆன் எவ்வாறான விடயங்களை எமக்கு எடுத்து எம்புகின்றது என்று பார்க்கின்ற போது சகல நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழைக்கின்ற போது அவர்களது பெயர்களை கொண்டு விழித்திருக்கின்றார். மாறாக எமது உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மாத்திரம்தான் பேர் குறிப்பிட்டு மாத்திரம் விழிக்காமல் அதற்கு பின்னால் பேர் விழிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் நாம் அல் குர்ஆனில் பார்க்கலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது.
மாறாக ஏனைய எந்த ஒரு நபிமார்களுக்கும் இவ்வாறான பண்புகள் இவ்வாறான தன்மைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விளிக்கவில்லை. அதிலும் உயரிய ஒரு வார்த்தை தான் தனது எஜமான் அடிமை என்கின்ற வார்த்தையை கொண்டு விழிப்பது. ஒரு எஜமான் தனது அடிமைகளில் மிக உன்னதமானவர்களுக்குத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி தனது அடியான் என்று தன்னுடன் இணைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறிப்பிட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு அகமியம்தான். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூரா தான் சூரத்துல் கௌசர். இந்த சூரத்துல் கௌசர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏன் அருளப்பட்டது என்கின்ற விடயத்தில் பல வரைவிலக்கணங்கள் அதற்குரிய வியாக்கியானங்கள் இருக்கின்றது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கௌசர் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கியதற்கு விரிவுரைகளில் இருந்து பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானாரை பார்த்து சொல்லுவான், இன்னா அதைனாக்கல் கௌசர், நபியே நாங்கள் உங்களுக்கு கௌசரை தந்துவிட்டோம். இந்த கௌசர் என்பதற்கு நம் எல்லோருக்கும் அதிகமானவர்களுக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மறுமை நாளில் வழங்கப்படக்கூடிய ஒரு ஹவுலுடைய பேர் கௌசர். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிட்டதாகவும் எடுக்க முடியும். அதே போன்று இந்த கௌசரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பலவிதமான வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டுள்ளது. சுவனத்துக்கு செல்லக்கூடிய அடியார்களில் நபிமார்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர்கள் தான் அதிகமானவர்கள். ஏனென்றால் இந்த கௌசர் என்பதற்கு அரபு மொழி அர்த்தத்தை பார்க்கின்ற போது மிக அதிகம் என்கின்ற அர்த்தம் புலப்படும். ஆகவே இந்த சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கினான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது வாழ்க்கையில் தங்களுக்கு யாராவது ஏதாவது எதிரான கருத்துக்களை சொன்னாலோ அல்லது தன்னை பற்றி ஏதாவது வசைபாடினாலோ ஏதாவது குறை கூறினாரோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள், அதை மன்னித்து விடுவார்கள். என்றாலும் இறைவனுடைய ஹக்குனுடைய விடயத்தில் ஒரு அடியான் ஒரு தவறு செய்கின்ற போது, ஒரு குறை செய்கின்ற போது அதற்கெதிராக உடனே பதில் அளிப்பார்கள். இதை பார்த்து இறைவன் தனது ஹபீப் தனக்காக எதையும் செய்யாமல் எனக்கு ஏதும் ஏற்படுகின்ற போது, என்னுடைய விடயத்தில் ஏதும் குறைகள் ஏற்படுகின்ற போது அதற்காக பதில் சொல்வதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது ஹபீபுக்கு யாராவது ஏதாவது சொன்னால் உடனடியாக அதற்கு புரிய பதிலாக அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குவதை நாம் அல் குர்ஆனுடைய நெடுகிலும் பார்க்கலாம். அல் குர்ஆனுடைய தஃசீரை ஓதக்கூடியவர்கள், தஃசீரை படிக்கக்கூடியவர்கள் விளங்கியிருப்பார்கள். சில வசனங்களுக்கு பின்னால் இந்த வசனம் இறங்கியது தஸ்லியத்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலா. யாராவது ஏதாவது கதைத்திருப்பார்கள், அதை ஆறுதல் படுத்துவதற்காக பதில் சொல்வது இறைவனுடைய பொறுப்பு. இந்த ரீதியில் பார்க்கின்ற போது இவ்வாறான சிறப்பு, இவ்வாறான அகமியம் எந்த ஒரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்காத ஒரு அகமியமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களது காலத்தில் உள்ள அல்லது குறிப்பிடப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு தூதுத்துவத்தை, நபித்துவத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மாத்திரம் அல்லாஹு தஆலா காஃபத்தல் லின்னாஸ், சகல மனிதர்களுக்கும், சகல காலத்தில் வாழக்கூடியவர்களுக்கும், சகல இனத்தவர்களுக்கும், எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஓர் அகமியம்தான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ரஹ்மத்துன் லில் ஆலமீன், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே நாங்கள் உங்களை இந்த உலகத்தார்
அனைவருக்கும் ஓர் அருட்கொடையாகத்தான் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானாரை பார்த்து விழித்து சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய மிக பெரும் ஒரு அருட்கொடை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டல் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கோ அல்லது குறிப்பிடப்பட்ட ஒரு குறிப்பான பிரதேசத்தில் வாழ்பவருக்கோ அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் பொருந்துகின்றது என்று பார்த்தால் அவ்வாறல்ல. எல்லோருக்கும் எக்காலத்திலும் முக்காலத்திலும் பொருந்தக்கூடிய போதனைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், நான் ஜவாமிஉல் கலிம் கொடுக்கப்பட்டுள்ளேன். அதாவது எனது பேச்சு வார்த்தைகள் சுருக்கமாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தங்கள் மிகவும் ஆழமான மிகவும் தாற்பயங்களை கொண்ட அர்த்தங்களை உடைய பேச்சுடைய அருளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு தந்துள்ளதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய மிக பெரும் ஒரு அருட்கொடை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாசற்ற நற்குணமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மிகவும் மகத்தான குணத்தின் மீது இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனது அருள்மறையில் எமக்கு கூறுகின்றான். இவ்வாறு எந்த ஒரு நபிமார்களுக்கும் வழங்கப்படாத அகமியம்தான் இந்த ஹுலுகுன் அதீம். ஏனென்றால் எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளும் அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு நபிமார்களுக்கோ அல்லது எந்த ஒரு ரசூல்மார்களுக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஹுலுகுன் அதீம் என்கின்ற குணத்தை கொடுத்ததாக சான்றுகள் சரித்திரங்கள் இல்லை. ஆகவே இவைகள் அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மாண்புகளை எடுத்துக்காட்டு. இதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உம்மத்தாகிய நாம் பெற வேண்டிய படிப்பினை, நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உம்மத்தாக வந்திருப்பது அல்லாஹ்வுடைய பெரும் ஓர் அருட்கொடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய குணங்களின் பிரதிபலிப்புகளை, அதனுடைய குணாதிசயங்களை எமது வாழ்வில் நாம் எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய வழிகாட்டிகளை, குருக்களை, முரப்பியான ஷேகுமார்களை தேடி எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணம் காணப்பட்டது என்பதை நாம் படித்து அவைகளை எம் வாழ்வில் பின்பற்றுகின்ற போதுதான் நாம் இந்த சமுதாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக இருப்பதற்குரிய பலன் கிடைக்கும். அவ்வாறில்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ்களை, சரிதைகளை மாத்திரம் படித்துவிட்டு அவைகள் எம் வாழ்வில் பிரதிபலிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அவைகளை படிப்பதன் மூலம் நாம் முழுமையான பலனை எம் வாழ்வில் பெற முடியாது. ஆகவே இவ்வாறான பண்புகளை நாம் எம் வாழ்வில் எடுத்துக்கொள்வதற்கு, குணங்கள் வருவதற்கு கட்டாயம் ஒரு முரப்பியான ஷேகிடத்தில் நாம் தர்பியத் பெறுவது அவசியம். எவ்வாறு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்மாதிரிகள் மாற்றி யாரென்று அறியப்படாதிருந்தவர்கள் இன்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய சிறந்த தலைவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உருவாக்கினார்களோ அவ்வாறே நாம் முரப்பியான ஷேகுமார்களுடன் சேர்ந்திருக்கின்ற போது எமது குணாதிசயங்கள், எமது கெட்ட குணங்களை எமது உள்ளத்திலிருந்து அகற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறான முன்மாதிரிகளை, எவ்வாறான ஹுலுகுன் அதீம்களை எமக்கு, எம் சமுதாயத்தினருக்கு வழிகாட்டி சென்றார்களோ அதை நாம் படித்து எம் வாழ்விலும்
மாற்றங்களை உண்டு பண்ண முடியும். ஆகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வாறான உயரிய அந்தஸ்தை இறைவன் பெருமானாருக்கு வழங்கி கௌரவப்படுத்தினானோ அவ்வாறே நாம் எம் வாழ்வில் இவ்வாறான முரப்பியான ஷேகுமார்களிடத்தை கரம் பிடித்து எம் வாழ்வை சீரமைக்கின்ற போதும் செப்பனிடுகின்ற போதும் அல்லாஹும் எம்மையும் இவ்வாறான அந்தஸ்திற்கு உயர்த்துவான். ஆகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்மாதிரிகளை எம் வாழ்வில் கடைபிடித்து ஒல்குவதற்கு ஏகவல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.